அண்மையில் ஜேர்னலிசம் பற்றி ஒரு புத்தகத்தை படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நியூஸ் ஐட்டமும் ஒரு பேப்பரில் வருதுன்னா, அல்லது ஒரு ஜேர்னலில் வருதுன்னா, அல்லது ஒரு மேகசினில் வருதுன்னா, அதில் மொத்தம் 3 பார்ட்டிஸ் இருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்லாக்கிங் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறாங்க. அந்த இன்டர்லாக்கிங் பப்ளிக் ஒப்பீனியன் என்னென்னா, எல்லா செய்தியிலையுமே ஒன்று அதில் தொடர்புடையவர்கள் இருப்பாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டட் பப்ளிக். ரெண்டாவது இன்வால்வ்டு பப்ளிக். ரெண்டாவது அதில் ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பாங்க, அவங்க இன்ட்ரெஸ்டட் பப்ளிக். மூணாவது பொதுப்படையானவர்கள் இருப்பாங்க, அவங்க அன்இன்ட்ரெஸ்டட் பப்ளிக். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மில் இருக்குது. அந்த மில்லில் ஒரு வேலை நிறுத்தத்தை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே ஃபஸ்ட்டு யார் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க? அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளும் அந்த மில்லை நடத்துபவர்களும் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, இன்வால்வ்டு பார்ட்டி. இவங்க 2 பேரும் தான் நேரடியாக சம்பந்தப்பட்டவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த பேப்பரை ஃபஸ்ட்டு யார் போய் வாங்குவாங்க? ஒருத்தர் வாங்குறாரு, உடனே சொல்றாரு, சார் உங்கள் மில்லை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு அந்த முதலாளிகிட்ட சொன்னாங்கன்னா, உடனே அவர் போ 2 பேப்பர் வாங்கிட்டு வா அப்படிம்பாரு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாப்பா. அவர் படிக்காத பேப்பராக இருக்கலாம், அவர் வீட்டுக்கு வராத பேப்பராக இருக்கலாம். போய் அந்த பேப்பர் உடனே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். 2 இல்லை 4 வாங்கிட்டு வா அப்படிம்பார். ஃபைல் பர்பஸ்க்கு ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த தொழிலாளி பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, நம்ம மில்லுடைய போராட்டத்தை பற்றி நல்லா போட்டிருக்காங்கயா, நம்ம கோரிக்கைகள்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்கயா அப்படிம்பாரு. அவர் உடனே தனக்கு தொடர்புடைய எல்லா தொழிலாளிகளுக்கும் பேசுவார். அந்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க பேசுவாங்க. 1 2ன்னு பேப்பர் போகும். அப்போ ஃபஸ்ட் எடுத்த உடனே யார்? இன்வால்வ்டு பப்ளிக். அவங்க தான் அந்த நியூஸை ரொம்ப ஆர்வமாக படிக்கிறவங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டட் பப்ளிக். இப்போ அந்த மில்லு ஒரு பிரைவேட் லிமிடெட்னா அதில் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க இன்வால்வ்டு பார்ட்டிஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. சரி, அந்த மில்லில் வேலை செய்கிறவங்களுடைய ஒரு அண்ணனோ தம்பியோ அல்லது அத்தை பையனோ இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் ஆல் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. இப்போ தொழிலாளர் துறையில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை நம்ம நடத்த வேண்டியதாக இருக்குமே, அந்த பகுதியை சார்ந்த ஒரு லேபருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரோ அல்லது வேறு சில துறைகளை சார்ந்தவங்களும் அந்த பேப்பரை வாங்கி படிப்பாங்க. இதை மாவட்ட நிர்வாகம் பார்க்கும். அவங்க எதுக்காக வாங்குவாங்க? இந்த பிரச்சனையை நாம் ஏதாவது சுமூகமாக தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க படிப்பாங்க. அவங்களாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, தே ஆர் நாட் தி இன்வால்வ்டு பார்ட்டி. மூணாவது அன்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, இருந்தாலும் பெருசா வேலை நிறுத்தம் அப்படின்னு போட்ட உடனே அதை, ஏன்னா எங்கேயாவது ஒரு அக்கப்போர் இருந்தால் அதை படிக்கிறதுக்குன்னு சில பேர் ஆர்வமாக இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கொலை நடந்தால் கூட அதை படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க அன்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. அவங்க நிச்சயமாக இந்த மில்லில் துணி வாங்கவும் போகிறதில்ல, அதில் அவங்களுக்கு ஷேரும் இருக்காது, அவங்க சொந்தக்காரங்க யாருமே வேலையும் செய்ய போகிறதில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மின் உற்பத்தி நிறுவனம் ஒரு வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா அதில் நம்ம எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் தான். ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். சிலதில் எல்லாருமே இன்ட்ரெஸ்டட். உதாரணத்துக்கு போக்குவரத்தில் இப்போ லாரி எல்லாமே ஸ்ட்ரைக்கு, எல்லாருமே ஓடாது அப்படின்னா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பொருள் லாரி மூலம் வருது. ஒரு பால் வருது, மளிகை சாமான் வருது, பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வருது. இல்லைன்னா 4வது நாள் காய்கறி பயங்கர அதிக விலை ஆயிரும். அதனால் நம்ம எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி. சில நிகழ்வுகள் பொதுவானவை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு நியூஸை போடும்போது இதில் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அதிகமாக இருந்தால், இந்த இன்வால்வ்டு பார்ட்டி இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியும் அதிக எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா அதற்கு பிரதானப்படுத்தி போடணும். அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டினுடைய வேலை. இப்போ சப்போஸ் ஒரு 2 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பெரிய நகரத்தில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே 2 பேர் வேலை செய்கிறான். அவங்க 2 பேரும் வேலை நிறுத்தம் பண்ணாங்கன்னா அதில் மொத்தம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி எவ்வளோ? 3 பேர் தான். இன்வால்வ்டு பார்ட்டி 3 பேர், இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி ஒரு 10 பேர் இருக்கும். அந்த கடைக்கு டெய்லி டீ கொண்டு கொடுக்குற இன்னொரு கடையை சேர்த்துக்கலாம், அவங்க சாப்பிட்ற கடை, இந்த மாதிரி மொத்தமே ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. இதை ஹெட்லைன்ஸில் போட்டால் அதுக்கு என்ன நியூஸ் வேல்யூ இருக்கும்? இருக்க முடியாது. ஆனால் இதே ஒரு மின் உற்பத்தி நிறுவனம் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அது ஃப்ரண்ட் பேஜில் வரும், எல்லாரும் பாதிக்கப்பட போகிறோம். ஏன்னா இன்வால்வ்டு பார்ட்டிஸும் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸும் அதிகம். இதை வச்சு தான் ஒரு நியூஸை போடணும். இது எல்லாருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதை படிக்கிறதுக்கான ஆர்வம் வர மாதிரி அந்த நியூஸை போடணும். அன்இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியும் அதை படிக்கும் போது அதில் ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி நியூஸை வெளியிடணும். சில நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா அன்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி கூட அதை படிக்க ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி சுவாரஸ்யமாக தகவல்களோட படங்களோட போடணும். இது ஜேர்னலிசத்துக்கு மட்டும் இல்லை,
நம்ம டே டு டே கான்வர்சேஷனுக்கு இது ஒரு முக்கியம். இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு செமினாரில் பேச போகிறோம்னா அதில் இன்வால்வ்டு பார்ட்டி இருப்பாங்க. என்னன்னா விவசாயிகள். இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி இருப்பாங்க. யாருன்னா அதில் இப்போ உதாரணத்துக்கு நெல் வியாபாரிகள், கம்பு வியாபாரிகள், உர வியாபாரிகள், பூச்சிக்கொல்லி மருந்து வியாபாரிகள், கலப்பை வியாபாரிகள், இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். அதில் அன்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸும் யாராவது இருப்பாங்களா? இருப்பாங்க. அவங்க நேரடியாக இல்லை, ஏன்னா சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒரு வகையில் சம்பந்தம் தான். ஆனால் இவங்க எல்லாருக்குமான விஷயங்களை யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் மிகச்சிறந்த பேச்சாளர். நம்ம டே டு டே கான்வர்சேஷன்லேயே நாம் எப்படி நம்முடைய பேச்சை கட்டமைக்கணும்னா, இன்வால்வ்டு பார்ட்டிஸ்க்கும் அதில் ஏதாவது விஷயம் இருக்கணும், இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ்க்கும் அதில் விஷயம் இருக்கணும், அன்இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியும் அதில் ஆர்வம் கொள்ளுகிற அளவிற்கு நாம் அதை சுவாரஸ்யமாக கட்டமைக்க வேண்டும். இப்படி கட்டமைப்பவர்கள் தான் பெரும்பாலான மக்களால் விரும்பப்படுகிறார்கள். அவர்கள் பேச்சுதான் உற்று கவனிக்கப்படுகிறது, அவர்களுடைய உரைதான் நேசிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.